grew up in a place where they told you what to chase, told you how to run the race. Every move was on the page. You ain't sure, no, it'll never be. I don't wanna let myself down, myself down. I don't wanna let myself down, myself down. APK motovlogs. அவரது காயல் 92 ரைடர்ஸ். அவர் இன்ஸ்டாகிராம் மட்டும். ஓகே எஸ். பாருங்க எஸ்டி ஜம்முன்னு போகுது. நம்ம ஒயிட்டர்ஸ் தான் ஆட்ட போகுது உள்ள. அடுத்து நம்ம குதிரையை கிளப்புவோம். ஒயிட்டர்ஸே ரெடியா? எவ்வளோ ஸ்லோப்பில் நின்னாலே தாங்குறியாடா சைடு ஸ்டாண்டு. எப்படி ட்ரிஃப்ட்டு வேற மாதிரி ப்ரோ. வண்டி வெயிட்டு கம்மியாக வாரு அழுத்துறாரியா. ஓடு காயல் ப்ரோ கொக்கா. வேற மாதிரி கைஸ். ரியலி எனக்கு வந்து காயல் ப்ரோ கூட இன்றைக்கி ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ ப்ரோ நல்லா ஹாப்பியாக இருக்காரு, நாங்களும் ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி மற்றவர்களை மகிழ்வித்து மகிழ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு கிரேட் எக்ஸாம்பிளே நம்ம காயல் 92 ரைடர்ஸ் தான். ஸோ என்னடா இன்றைக்கி ஓவர் ஐஸ் வைக்கிறியே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. எனக்கு வந்து காயல் ப்ரோ ரொம்ப பிடிக்கும். நம்ம ஒயிட்டர்ஸு எப்பயுமே நல்லவங்க கூட நம்மளை சேர்த்து வச்சுப்பாங்க. இன்றைக்கி காயல் ப்ரோவும் நம்ம கூட வந்துட்டார். நான் எத்தனை நாள் ஆசைப்பட்டது தெரியுமா, காயல் ப்ரோ கூட ஒரு சின்ன ரைடு போகணும், இல்லை காயல் ப்ரோ மீட் பண்ணிடலாமா, ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்ட்டுலாம். ஃபைனலி அவர் ஏபிகே ஸ்குவாட் ட்ரீம் கம் ட்ரூ ப்ரோ. வேறு மாதிரி திருச்செந்தூர் போயிட்டு நாங்கள் 3 பேர் இன்றைக்கி ஒட்டுக்காக சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து எங்கள் நாட்களை வந்து நாங்கள் அப்படியே எங்கள் ஊரை நோக்கி கிளம்புறோம். பாருங்கள், இது வந்து கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற ரோம். ஏன்னா இங்கே இருக்கிற அழகெல்லாம் அப்படி தாங்க இருக்குது. அந்த சர்ச் ஆகட்டும், இந்த வீடாகட்டும், எல்லாமே ரொம்ப க்ளோஸ்அப்பாக போகும்போது அந்த வீட்டோட ஜன்னல் கதவு, அந்த மேலே போகிற டிசைனு, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படின்னா ரோம் நாட்டில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ரிலேட் ஆகுது. ப்ரோவுக்கும் சொன்னார், நாங்கள் வரும்போதுக்கும் அந்த மாதிரி திங்க் பண்ணோம், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம ஊர் இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி அப்படின்ட்டு. கரெக்டாக அவர் சொன்ன மாதிரி, ப்ரோ சொன்ன மாதிரி, அந்த ஒருத்தர் வந்து கப்பலில் வந்துட்டு அவர் இங்கே வந்து அவர் கப்பல் பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறமேல அவர் பார்த்து ஸ்டார்ட் பண்ணதான் இந்த இடத்த. ஸோ இப்போ வந்து மணப்பாடு அப்படின்றது ஒரு வந்து வேறு லெவலில் இருக்குது. இதே கொஞ்ச நாளுக்கு முன்னாடிலாம் இங்கே பேராகிளைடிங்கு அப்புறம் அதர் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்ததாம்மா. இப்போ வந்து லிட்டில் பிட் எல்லாமே கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் நம்ம மணப்பாடு வந்து கவர்மெண்ட் எடுத்து நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக அமைச்சு கொடுக்கணும். ஏன்னா இனிமேல் வருங்காலத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்றது தெரியணும். இந்த மாதிரி ஒரு இடம் இருந்ததா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்குற நிலமையில் போயிட போகுது. ஸோ நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாமே மாறும்ன்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம பயணத்தை தொடருவோம். ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம திருச்செந்தூர் போகிற வழியில் ஒரு நல்ல ஹைவேஸ் மீட் பண்ணனே உங்களுக்கு நான் திருப்பி vlog கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலில் என்ன புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் வரும். ஸோ கண்டிப்பாக கைஸ் நிறையா ஸ்பீடு பிரேக்கர்ஸ் இந்த ஊரில் போட்டிருக்காங்க. அதனால் எல்லோரும் இந்த ஊரில் மெதுவாக தான் ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது அந்த காலத்து பழைய சர்ச்சு பாருங்கள், இன்னுமே அது ரெனோவேட் பண்ணாமல் அப்படியே இருக்குது. இந்த மாதிரி ஓல்டு ஆன்டிக் பில்டிங்ஸ்லாம் வந்து பார்க்குறதுக்குனே ஒரு இடம் தான் அது மணப்பாடு தான் கைஸ். சென்னையில் எப்படி மகாபலிபுரம் வருமோ அதே மாதிரி இங்கே கீழே சவுத்து சைடு வந்து நம்ம மணப்பாடு வேறு லெவலில் இருக்குது. இப்படி ஏறி அப்படியே ஏறிக்கோங்க. ஆமாம், அவ்வளோதான் ப்ரோ, அவ்வளோதான். இறங்கும் போதே அதே மாதிரி இறங்கிக்கோங்க. இப்போ நீ மூவ் பண்ணுங்கள், R15 மாறிடும். ஆமாம். ஸோ ஓகே கேஸ், நம்ம பிளாக் பேந்தர் ஓட்ட போகிறோம். வேறு லெவலில் கம்ஃபர்ட்டாக இருக்குது. நம்ம வண்டி கொஞ்சம் அது வெயிட்டு, நம்ம வண்டி அப்படியே ஃபுல்லாக டயட்டில் இருக்கிற மாதிரி இழைச்சிட்டான் அவன் பையன். கரும்புலி வேற மாதிரி இருக்காங்க கைஸ். பாருங்க, சவுண்டு, எக்ஸாஸ்ட்டு, ஜெரிக்கன்லாம் மாட்டினோன்னே பக்கா பாடி பில்டராக மாறிட்டார். எக்ஸாஸ்ட் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. த்ராட்டில் டியர் கேம் மாதிரியே உங்களுக்கு வந்து ஸ்மூத்னஸ் இருக்குது. தென் போபோ கியர்ஸ் போட்டிருக்காரு. இங்கே பாருங்கள், ஃபங்க்ஷன் பட்டன்லாம் கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. ஓடு கைஸ், கிட்டத்தட்ட நம்ம ஹிமாலயன் ஓட்டிருக்கோம்ல அதே மாதிரி தான் கைஸ் இருக்குது.
ஹிமாலயன் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் ஃபீல் ஆகும். இது இன்னும் லைட் வெயிட்டாக இருக்குது. எக்ஸ்பல்ஸும் ஹிமாலயனும் கம்பைன் பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி. பட் அதோட இன்னும் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க நம்ம எஸ்டி அட்வென்ச்சரு. நம்ம பைக்கை வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம யாருப்பா இது புகை போட்டு போகிறாரு. ஸோ ஃபைனலி வந்து நம்ம காயல் ப்ரோ வந்து நம்ம ஒயிட் ஹார்ஸ் வந்து ரன் பண்ணிருக்காரு. இது வந்து செகண்ட் டைம் அவர் அன்றைக்கே வந்து சென்னையில் எஸ்டி அட்வென்ச்சர் இதில் வந்து ஓட்டியிருக்காரு. பட் இருந்தாலும் அவர் வந்து நம்ம ஒயிட் ஹார்ஸை அவர் ஊரில் ஓட்டணும் அப்படின்றது தான் எனக்கு ஆசையாக இருந்தது. அது சர்ப்ரைஸாக வச்சுருந்தேன். இப்போ வந்து டக்குன்னு ஆன் த வேலை வண்டி நிறுத்தி, ப்ரோ நீங்கள் எங்கள் வண்டியை ஓட்டுங்க ப்ரோ அப்படின்னு. ப்ரோ வந்து என்ன ப்ரோ எனக்கு கொடுக்குறீங்களே அப்படின்னாரு. நீங்கள் ஓட்டுங்க ப்ரோ உங்களுக்குலாம் தான் வண்டி அப்படின்னேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரும்புலி வந்து ரொம்ப நாளாக ஆசை, கரும்புலி வந்து எப்படி இருக்குது எஸ்டி அட்வென்ச்சர் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஃப்ளிக்கர் பண்ணுற மாதிரி இருக்குது பைக்கை. நீங்கள் எப்படி எம்மா RX 135 ஓட்டிருக்கீங்களா அதே மாதிரி இருக்குது. என்ன கொஞ்சம் அப்படி அது கொஞ்சம் ஒரு கம்ப்யூட்டர் பொசிஷனில் இருக்கும், இது கொஞ்சம் அப்ரைட் பொசிஷன் இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் RX ஓட்டுற அதே ஃபீல் தான். இதுக்கு RX பீட்டை போட்டிங்கன்னா இது RXன்னு தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு இருக்குது கைஸ். நான் வந்து போய் சொல்லலை, எஸ்டி அட்வென்ச்சர் ஓட்டுறவங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு ஸ்மூத்னஸ் இருக்குது. எம்மா RX 135 மாதிரி ஸ்மூத்னஸ்ஸு. பட் பிக்கப் அந்தளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது, அந்தளவுக்கு பிக்கப் இருக்குது. ஸோ உங்களை வந்து கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் பண்ணாத கைஸ் இந்த பைக் நீங்கள் வாங்கினீங்கன்னா. ப்ரோ அழுத்தி பார்க்குறாரு, போகட்டும். ஒயிட் ஹார்ஸ் வேறு லெவலில் வந்து ப்ரோ வந்து சந்தோஷமாக வச்சுருக்கேன் நினைக்கிறேன். தரம் இதுலேயே கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்கு, ஃபியூல் இண்டிகேட்டர், ஃபியூல் கேஜு எல்லாமே கொடுத்துருக்கு கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ZX டின்னரில் மேலே RPM லைட் வரும்ல, அந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் வைஸில் கொடுத்துருக்காங்க RPM லைட்டு. இதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. எல்லாமே வந்து அட்டகாசம் கைஸ். ஸோ இந்த பக்கம் இந்த ஹோட்டலில் வந்து கட் ஆகணுமாமா. இந்த ஹோட்டலில் போய்ட்டு நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் நாங்கள் 3 பேரும். ஸோ இந்த மாதிரி வாய்ப்பு யாருக்கு அமையுன்றது தெரியல, எங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு கைஸ். காயல் ப்ரோ கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதே வந்து என்ன சொல்கிறது, நிறைய பேரோட கனவாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் அவர் கூட சாப்பிட போகிறோம் வேறு மாதிரி. விட்டுலாம் ப்ரோ. அப்படிங்களா? மற்றபடி கிடக்க வண்டி வேற லெவலில் ஸ்மூத்தாக இருக்குது ப்ரோ. இல்லை உங்கள் வண்டி அன்னைக்கோட இன்னைக்கு ஸ்மூத்தாக இருக்குது ப்ரோ. செகண்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ் இருக்குது வண்டியில். கல் வைக்கிட்டா ப்ரோ? ஆமாம், கல் வைக்கணும். உங்கள் வண்டிக்கு வைக்கணும். ஓகே கேஸ், நாங்கள் எப்படியே சாப்பிட்டுட்டு திருப்பி vlog கண்டினியூ பண்ணுறோம். இப்போ கல் தேட போகிறோம். குலசேகரப்பட்டினத்தில் வள்ளி அப்படிங்கிற ஹோட்டல் நான் இது வரைக்கும் இங்கே சாப்பிட்டதே இல்லை. நிறைய வாட்டி பார்த்து போயிருக்கேன், சாப்பிட்டா வந்தது இல்லை. எஸ், ஹோட்டல் வேறு லெவலில் இருக்குது. போய் சாப்பிட்டுட்டு திருப்பி vlog கண்டினியூ பண்ணுறேன் கேஸ். நீங்கள் போனப்போ அந்த பர்மாவில் ஷூட் அவுட் பண்ணது. ஆமாம், அது வேறு. போய் கொஞ்ச நாள் 2 பேரும் காலிங்கிறாங்க. நமக்கு தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சு, அது நல்லது. எஸ் ஓகே எஸ், ஃபுட்டு வந்துடுச்சு. நாங்கள் இப்போ ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு திருப்பி ஃபைனலாக vlog கண்டினியூ பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான் கேஸ், வேறு லெவல் ஃபுட்டு. திருச்செந்தூர், அதுக்கப்புறமேல அப்படியே தூத்துக்குடி போயிட்டு அங்கேருந்து அடுத்து பைபாஸ் கைஸ். வேறு லெவலில் இன்றைக்கி ரைடு என்ஜாய்மெண்ட்டு. ஸோ பின்னாடி காயல் ப்ரோ வந்துருக்காரு, நாங்கள் முன்னாடி அப்படியே போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பைபாஸ் வந்து ரீச் ஆயிடுவோம் கைஸ். அது வரை இப்படியே இந்த சின்ன ரோட்டில் தான் ஓட்டிகிட்டு போவோம். அதுக்கப்புறமேல அப்படியே நம்ம ஸ்பீடு வந்து க்ரூசிங் ஸ்பீடு வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாடு அடிக்கடி வந்துட்டு போவோம். ஸோ அதனால் மெதுவாகவே போங்க கைஸ், வேறு லெவலில் இருக்குது. டெய்லியும் வந்து காயல் ப்ரோ கூட இன்றைக்கி ஒரு டேவே ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்குது. ப்ரோ கூட உட்காந்து சாப்பிட்டாச்சு, எனக்கு அதுவே மன திருப்தி, வேறு லெவல். அது வந்து ஜாலியாக எங்கள் கூடயே பேசிட்டு நல்லா சாப்பிட்டோம். அது மாதிரி ஃபுட்டும் சூப்பராக இருந்தது. ப்ரோ இந்த ரூட்டில் அடிக்கடி போயிருக்காரா, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அவரும் ட்ரை பண்ணுறாரு, அவருக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் மறக்காமல் நீங்கள் வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள், வேறு லெவல் ஃபுட்டு. ஸோ நம்ம அங்கே இருந்து பார்த்தோம்ல, கடலில் இருந்து பார்த்தோம்ல, அந்த கம்பெனி தான் கேஸ் இது. இந்த கம்பெனிக்கு வந்து அந்த கடல்லேருந்து கோல் வந்து அனுப்புவாங்க. டன்னு கணக்கில் கப்பல்லேருந்து இந்த கம்பெனிக்கு டேரெக்டாக கன்வேயர் மூலிமா இருக்கிறாங்களாம்மா. இது வந்து ஈஸியாக ரூட்டு. ஸோ நிறைய பைக்கர்ஸ் வந்துட்டு போவீங்க, மறக்காமல் அந்த ஹோட்டலே ட்ரை பண்ணிக்கோங்க. ஹோட்டலுக்கு உண்டான ப்ரொமோஷன் இல்லை, ஃபுட்டு சூப்பராக இருந்தது. அதனால் நீங்களும் வந்துட்டு மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க, எவ்வளோ பெரிய க்ரேன் இருக்குது பாருங்கள்.
ஸோ மேலே தான் வந்து அந்த கன்வேயர் கேஸ் இன்னும் கூடிய நாளில் வந்து அது வரப்போகுது. இப்படி தலைக்கு மேலே வந்து அந்த கோல் கன்வேயர் வந்து வரப்போகுதாம்மா. அது டேரெக்டாக கடலில் அங்கேருந்து 8 கிலோமீட்டர்னு வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு உண்டான ப்ராசஸ்லாம் இங்கே தான் நடக்குது. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் இந்த இடம் வந்து வியப்புக்கு உள்ள ஒரு பெரிய இடமா வந்து மாறப்போகுது. அங்கேருந்து பாருங்கள் எத்தனை க்ரெயின் நிற்கிது, எல்லாம் ஒர்க்கர்ஸ், எம்ப்ளாயீஸ், ஆகும் பைஸ். ஸோ எல்லோரும் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக கண்டுபிடிக்கிறாங்க. பட் அது எல்லாருக்கும் நல்லதாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா கெடுதல் விளைவிக்கிறதா இருந்தால் தயவு செஞ்சு அதை வந்து பண்ணாதீங்க. ஸோ இந்த ஒர்க்குன்றதில் மட்டும் இல்லை கைஸ், எந்த ஒர்க்காக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறீங்கன்னா அது பாராட்டக்கூடிய விஷயம் தான். அந்த விஷயம் வந்து மக்களுக்கு நல்லதாக செய்கிற மாதிரி இருந்ததுன்னா அது நல்லது. அப்படி இல்லைன்னா தயவுசெய்து அந்த விஷயம் வந்து பணத்துக்காக யாரும் செய்யாதீங்க. அது ஒரு நாள் நமக்கே வந்து திரும்பி வரும். அதுதான் வந்து சொல்ல வர்றது. நாகர்கோயில். ஸோ வெறும் மண் புழுதியாக பறக்குது கைஸ். திருச்செந்தூர் நகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்படியா பவுட்ரு போட்டா வேறு லெவல். ஓகே கைஸ், நான் நல்ல ஒரு ஹைவே போயிட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன். பாய் பாய். ஆ ஓகே ப்ரோ, பார்ப்போம். காயல்பட்டினவா? ஆமாம். ம் இது போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரோ, பார்ப்போம். வாங்க நம்ம ஊருக்கு வாங்க. கண்டிப்பாக வந்தானே ஃபோன் பண்ணுங்கள். ம் நிஷாந்த் ப்ரோ, கண்டிப்பாக பார்க்கலாம், மீட் பண்ணலாம். சரிங்களா? இந்த வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு அங்கேருந்து ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் தூத்துக்குடி வந்துடும். தூத்துக்குடி அவுட்டர்லேயே போயிருங்க. பைபாஸ்லேயே போய் லெஃப்ட் போயிடணும். ஆமாம், பைபாஸ்லேயே போய் அதான் லெஃப்ட் போயிட்டு அதே பைபாஸில் மதுரை ரோடு மதுரைன்னு போட்டிருக்கிறதுல போயிருங்க. ஊருக்குள்ளே போயிருங்க. அதுலேருந்து ஒரு 1.25 மணி நேரத்தில் நல்லா 100 கான்ஃபிடண்ட்டாக பிடிச்சிங்கன்னா 1 மணி நேரம் 1.25 மணி நேரத்தில் நீங்கள் மதுரை போயிருங்க. சரி ப்ரோ. 100 அப்படியே லைட்டாக பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நல்ல ரோடு, ஸ்ட்ரெயிட் ரோடு தானே, உங்களுக்கு அது பாட்டு போயிடலாம். சரி ப்ரோ. அதுக்கப்புறம் நீங்கள் மதுரை வந்து கனெக்ட் பண்ணுவோம். சரியா? சரி ப்ரோ, பார்க்கலாம். பார்ப்போம், கண்டிப்பாக பார்ப்போம். பார்த்துட்டு போங்க. தம்பி எல்லாரும் கரெக்டாக சொல்லுங்கள். ஆ சரி ப்ரோ. பாய் ப்ரோ. போயிட்டு வீட்டில் பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு. சரிங்க ப்ரோ. ஸ்கூலு 3:45 முடிஞ்சிடும். ரைட், ஓகே. ஆ பார்ப்போம். வரேன் ப்ரோ, போயிட்டு வரேன். கண்டிப்பாக ப்ரோ. ஸோ அவ்வளோதாங்க எஸ், நம்ம காயல் ப்ரோ கிளம்புறாரு. பாய். வேறு லெவல் ஹாப்பி. நாங்கள் அப்படியே வந்து யூ டர்ன் போட்டு இப்படி கிளம்புறோங்க எஸ்.